يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை 8 தராவீஹுடைய தொழுகையை நிறைவு செய்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளெல்லாம் ரமலானில் நாம் வணங்குகிற அத்தனை வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹுவினுடைய கருணையால் கிருபையால் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று சூரத்துல் அன்ஃபால் பரிபூர்ணமாக ஓதப்பட்டு சூரத்து தௌபா அதுவும் கூட இன்று ஒரு 3/4 பகுதிகள் ஓதப்பட்டிருக்கிறது. சரியாக இறைமறை குர்ஆனினுடைய 1/3 பாகம் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. 10 ஜுசுவுகள் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புனிதமான கலாம் ஷரீஃபை அவன் உகந்த தொழுகையில் ஓதுகிற, அதை கேட்கிற, அதை உள்வாங்குகிற, அதன் வழி நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபுக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, வெற்றி பொருள் என்பது அல் அன்ஃபால், அதனுடைய பொருள். அடுத்த சூரா தௌபா. தௌபானா நமக்கெல்லாம் தெரியும், பாவ மன்னிப்பு அப்படின்னு தெரியும். சூரா அல் அன்ஃபாலில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே அவனுடைய தகவலை தருவான். யஸ்அலூனக அனில் அன்ஃபால் என்று அந்த வெற்றி பொருள் குறித்த
உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நாயகமே, யாருக்கெல்லாம் என்று அவன் வகைப்படுத்துவான். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா மோமின்கள் என்றால் யார் என்ற இலக்கணத்தை அவன் சொல்லி காட்டுகிறான். இன்னமல் முஃமினூன், மோமின்கள் என்றால் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும். நாம மோமின்கள் நம்ம சொல்லிக்கிறோம், மோமின்களாக நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். மோமின்கள் என்ற இலக்கணத்திற்கு அதன் அட்சரங்களை மாத்திரம் நாம் ஒளிந்திருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். அப்படிங்கிறது இந்த வாசகங்கள் கூட இன்று சரளமாக நாவுகளில் வருமா என்று கேட்கிற அளவுக்கு காலத்தினுடைய சூழல்கள் நம்மை இட்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்பெல்லாம் அப்படி இல்லை. இந்த வாசகத்தை எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேயே பதிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் புத்தகத்தை தொடுவதற்கு முன்னால் இறைமறை குர்ஆனை தான் முதலாக தொடுவார்கள். காரணம், படி என்று சொன்ன பக்குவமான வேதம் அது. இக்ரா என்ற வாசகத்தோடு துவங்குகிற காரணத்தினால் காலையினுடைய முதல் பொழுது அவனுக்கு முன்னால் நாம் நின்று சரணாகதி அடைந்து தொழுகை, அதற்கு பின்பாக அவனிடத்தில் உரையாடியதின் பின்பே இந்த உலகத்தின் பால் கவனங்கள் திரும்பியது. அது அன்றைய காலம். சுபுகுல எந்திரிச்சா தொழுகணும் எல்லா வீட்லையும், அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அல்லாஹுவின் முன்னால் நின்று தன்னை அடையாளப்படுத்தியதின் பின்புதான் அதற்கு அடுத்து அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது. இறைமறை குர்ஆன் கலாமுல்லா, அல்லாஹ்வோட கலாம் இல்லையா? அதை ஓதும் போது யாரோட பேசுறோம்? அல்லாஹுவோட பேசுறோம். அல்லாஹுவோடு பேசுவது மாத்திரமல்ல, அவனும் நம்மோடு பேசுகிறான். நாம் அவனோட பேசுறது மாத்திரமல்ல, அவனும் நம்மோட பேசுறான். எப்ப பேசுறது தெரியும்னா மொழி புரிஞ்சாதானே தெரியும், மொழி புரியலன்னா தெரியாது. சில பேர் நம்மளோட பேசுவாங்க, நாம மண்டையாட்டிக்கிட்டு இருப்போம். காரணம், அவன் என்ன பேசுறான்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மோடு கலாமை தூக்குகிற பொழுது அவன் நம்மோட பேசத்தான் செய்யறான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, அந்த வேதம் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர் நேர்வழி காட்டும், அல்லதீன் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா யுகீமுன ஸலாத்த, தொழுகை நிலையை நாட்டுவாங்க அப்படின்னு அவன் நம்ம கிட்ட பேசுறான். சில நேரம் அவன் நீ பேச நான் கேட்கிறேன்பான். அப்ப நாம அந்த துவாக்களை முற்படுத்தி அவங்கிட்ட கேட்போம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள காலங்கள் டைரக்டா மனுஷன்ட்ட மட்டும்தான் பேசுறது. எந்திரிக்கும் பொழுதே மனுஷனோட தலைமாட்டில் எந்திரிச்சு அவன் கண்ணை கூட தொலைக்க மாட்டான். அப்படியே தேடி கண்டுபிடிச்சு இந்த போனை எடுத்து என்ன எலவு மெசேஜ் நைட்டு போட்டோமே, எவன் எத்தனை லைக் போட்டிருக்கிறான், எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணிருக்கிறான், நாம ஒருத்தனுக்கு வச்சமே அவன் சரியா பதில் தந்தானா, இன்னும் ஓகே கூட பண்ணலையே, இன்னும் டபுள் கிளிக்கே உடலையே, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா காலங்காலையில் அவனுக்கு அடிச்சு, மாப்பிள்ள நேத்து அனுப்புனதை இன்னும் பார்க்கலையாடா அப்படின்னு கேட்கறதெல்லாம். பேசுறதை இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும், அவன்கிட்ட பேசுறது இல்ல. இன்னமல் மூமினூன் அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கான இலக்கணம்னு சொல்றான். மூமின்கள்னா யாருவா? அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹுவை ذுக்கிரனா நினைவு கூறப்படுறதுன்னு அர்த்தம். ذுக்கிரனா நினைவு கூறப்படுறது. அல்லாஹுவின் நினைவு கூறப்பட்டால் யாருகிட்ட? மூமின்கள்ட்ட. அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அப்படிங்கிறான். வஜிலத் குலூபுஹும், உள்ளம் எல்லாம் நடுங்கிடுவான் அப்படிங்கிறான். இதான் மூமின் அப்படிங்கிறான். சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம தங்கம்னு சொல்றோம், அவன் கடையில கொண்டு கொடுத்த உடனே என்ன செய்வான்? அவன் சில ப்ரோசஸ் வச்சிருக்கிறான். அதெல்லாம் பார்த்து நாம என்னதான் கண்ணான கண்ணா பொண்ணான பொண்ணா இருந்தாலும், கோடம்பாக்கம் அசரத்து வந்திருக்கிறேன்னு கொடுத்தாலும் சரி, இல்ல பள்ளிவாசல் தலைவரே போய் கொடுத்தாலும் சரி, அவன் எல்லாம் இருக்கட்டும், அது தங்கமான்னு பார்ப்போம் அப்படிமா. அன்பளிப்பு செஞ்சுட்டு போறோம்னா போங்க, காசு கேட்கறதா இருந்தா அங்க வாங்க
அதுக்குன்னு எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதை உள் வாங்கணும்னா அப்படி லேசா உரசி பார்த்து, இப்ப சிலதில் உரசி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாம அதுல லிக்விட்லாம் ஊத்தி பார்த்து அதெல்லாம் ஓகேயா பெர்ஃபெக்டா இருக்கா, அதுக்கப்புறம் அது என்ன தரத்துல இருக்கு, தங்கம்னு முடிவாயிடுச்சு, தங்கத்துல அது என்ன தரத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து, எவ்வளவு கலவைகள் செம்பு ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் வளைச்சி நிலைச்சு பார்த்து, உள்ள இல்ல ஏதாச்சும் கம்பியை விட்டு வச்சிருக்கிறானா, முழுசாவே தங்கமா தான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு பார்த்து, அதுக்கப்புறம் தான் ரேட்டை பிக்ஸ் பண்ணுவோமா. அதுக்கு தகுந்த இன்னொரு பொருள் எடுக்கிறதாக இருந்தா கிராம பிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவான். இருக்கா இல்லையா? அற்பமான இந்த உலகத்துல திடீர்னு ஏறுது இறங்குது, ஆனா ஏறிக்கிட்டே தான் போவோங்கிறான். 1 கோடிக்கு போய் நிக்கும்னு சொல்றான். அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அது பாட்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, உலகத்தினுடைய இது இந்த அற்பமான தங்கம் மௌத்தா போகும்போது அது தங்கமா தான் இருக்கும், நாமளா தான் இருப்போம். அது நம்ம கிட்ட வரப்போறதும் இல்லை. கண்ண பொண்ணானவர் இங்க அத்தா தான் வாங்கி கொடுத்தாரு, வாப்பா தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி கழுத்து நிறைய போட்டிருக்கிற மக சரி ஒரு 5-10 பவுனை தூக்கி கபூர்லயாவது வைப்போன வைப்பாளான்னு அதுவும் வைக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா கையில ஒட்டிக்கிட்டு இருந்தா அதையும் கூட உருவிக்கிட்டு வேண்டாம் விட்டுருவாங்களே தவிர. இந்த உலகத்தின் அற்பமான தங்கத்தை, இப்படி போற தங்கத்தையே இவ்வளவுதான் உரசி பார்க்கணும் அப்படின்னா, ரப்பு மூமின்னு சொன்ன உடனே வான்னு விட்டுருவானா? கொஞ்சம் உரசி பார்ப்பான்ல. இன்னமல் மூமினூன், மூமின்னா யாரு தெரியுமா? இதா துக்கிர அல்லாஹ், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால், மேன்மக்கள் கொஞ்சம் தாண்டி சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ற நாமமே சொல்லப்பட்டால், அல்லாஹ்னு சொல்லிட்டால நடுங்கிடுவான். அல்லாஹ் மேல பயம் இல்லையாப்பா அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் அப்படி பெருமக்கள் இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு செய்யறான், அல்லாஹ் மேல பயம் இல்லையான்னு கேட்டா, அம்மாடி இதுக்கப்புறம் நான் செய்ய, அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற இது. இப்ப அல்லாஹ்ன்னு தெரியும், அல்லாஹ்க்குள்ள நீலாம் போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிமா. அல்லாஹ் என்ற நினைவு கூறப்பட்டால், இப்ப இதுல அல்லாஹ்ங்கிற இஸ்மு மாத்திரம் அல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் இல்லையா, அப்படி நடந்துக்கலாம்ல. ஒரு சுல்ஹு தான் பண்ணி வைக்கிறோம், 2 பேருக்கு, ஒரு கணவன் மனைவி தான், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை தான், விவகாரம் தான், ஒரு சுல்ஹு தான் பண்ணி வைக்கிறோம். அம்மா அல்லாஹ்வே சொல்றானே, அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருன் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் ஃபஹுவ ஷர்ருன் லக்கும். நீங்க ஒன்ன வெறுப்பீங்க, அதுல உங்களுக்கு நல்லது இருக்கும். ஒன்ன நீங்க ஆசைப்படுவீங்க, அதுல உங்களுக்கு கெட்டது இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான். கொஞ்சம் இதுல நீங்க இதை வெறுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் கரிஹம் மின்ஹா ஹுலுகன், ஏதாச்சும் ஒரு குணம் உங்க மனைவிட்டியோ இல்ல கணவர்கிட்டயோ ஒரு வெறுப்பா தெரியுது அப்படின்னா, வேற ஒண்ணு நல்ல குணமே இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இல்லையா, அதுவும் குணம் தானே. ஒரு தவறான குணத்திற்கு இவ்வளவு தூரம் நீங்க வெறுக்க, அப்படி நான் வேறுபடுத்துவேன்னு சொல்ல, வெட்டி விடுவேன்னு சொல்ல, ஒரே ஒரு தவறான குணத்துக்கு வெட்டி விடுறேன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த நற்குணம்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு சேர்த்துக்கலாம் இல்லையா. இந்த குணம் வாங்கிட்டு இருக்குப்பா, இதை நான் விரும்புறேன், அதை வச்சுக்கலாம் இல்லையா, இப்படி சொல்றாங்க. இதை நினைவு கூர்னா உடனே என்ன செஞ்சுக்கிறணும், ஒட்டிக்கிறணும். அது இல்லாம மோமின்கள்ட்ட வாழ்க்கையிலே கிடையாது, முடிவே கிடையாது. என்ன ஆயத்தை சொன்னாலும் சரி, என்ன ஹஜீதை சொன்னாலும் சரி, எத்தனை அசரத்தை சொன்னாலும் சரி, ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு முடியுதுன்னா, இந்த ஆயத்தை சொல்லுது, உரசி பார்த்ததுல செம்புதான் இருக்கு, தங்கம் இல்லைங்குது. இது துக்கிர அல்லாஹ், அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்டால். அளவு நிறைவு இருக்குது. இப்ப மோசடி சரியப்பா அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முத்தஃபிஃபீன்ங்கறான், அல்லதீன இதக்தாலு அன்ஃபுஸ், அவங்களுடைய அளவு நிறைவேல மோசடி செஞ்சாங்கன்னா பெரும் குற்றம்பா நல்லா சொல்றான்ல, கேடு உண்டாகும்னு சொல்றானே. இப்படி மோசடி செய்தியப்பா செய்யலாமா அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் இருந்தா அந்த காலத்துல வாழலாம் முடியாது. சும்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் முடியாது. ஒரு பொது ஜனத்திட்ட நம்ம போட்டி போட்டு நிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இப்படி உட்கார்ந்துருந்தா பேசாம போய் உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொன்னோம்னா, மாப்பிள்ள நீ வச்சுக்கிறது தங்கம் இல்ல செம்புன்னு அர்த்தம்.
அப்ப அங்க என்ன இருக்குது? அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்டால் உடனே என்ன வரணும்? வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, இறை வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும்னு சொல்றான். அடுத்து வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீதே தன் பொறுப்பை சாட்டி விடுவார்கள் அப்படிங்கிறான். மிக நீண்ட விளக்கத்திற்குரியது, ஆழமான பொருளுக்குரியதும் கூட. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அல்லாஹ் என்ன நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லி. அல்லதீன யுகீமுனஸ் ஸலாஹ், தொழுகையை சரியாக நிலை நிறுத்துவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறோமோ அந்த பொருளை அவர்கள் செலவு செய்வார்கள் அவன் உகந்த வழியில் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அப்படியே வந்தோம்னா அப்படியே ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், மோமின்களுக்கு உங்களை நீங்க உயிரோட்டப்படுத்துங்க. செத்த பிணங்களாக வாழுகிற பொழுதே செத்த பிணங்களாக இருக்கக்கூடாது, உயிரோடு வாழுகிற பொழுது உயிரோடு. அது என்னங்க, வாழ்றதே உயிர் இருந்தா தானே வாழ முடியும். அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நாளைக்கு மறுமைக்கானதாக இருந்தால் உயிரோடு உள்ளது, இந்த உலகத்திற்காக இருந்தால் மடிந்து போகக்கூடிய. சேர்த்து வைக்கிறான் எல்லாம். பரவாயில்லையப்பா, எவ்வளோப்பா சேர்த்து வச்சிருக்கிற? ஒரு 50 கிலோ சேர்த்து வச்சுக்கிறேன். அப்படியாப்பா, என்னதுப்பா? தங்கம். ரொம்ப வேலை செஞ்சாப்பா, இன்னைக்கு பார்த்தோம்னா எங்கேயோ போயிடுச்சுப்பா, சேர்த்து வச்சுட்டிய, பெரிய வேலை அப்படின்ட்டு சேர்த்து வச்சுக்கிறான். எவ்வளோப்பா சேர்த்து? 50 கிலோ. என்னப்பா? கருங்கல்ல சேர்த்து வச்சுக்கிறாங்களா? இதை வச்சு என்ன பண்ணா? யாரு தலையில போடுறதுக்கு வச்சிருக்கிறான்? கருங்கல்ல. அப்ப மறுமைக்கானதாக நமது செயல்கள் அமைந்தால் ஒரு உயிரோட்டமானது, இந்த இம்மைக்காக அமைந்தால் மாண்டு போகக்கூடியது. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அந்த மூமின்களை தான் கூப்பிடுறான். எந்த மூமின்கள்? உயிரோட்டமான மூமின்கள். அவங்களை கூப்பிட்டு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்க உடனே பதில் கொடுத்துருங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலாங்கிறது அல்லாஹ்வின் புறமிருந்து வருகிற அழைப்பு. உடனே பதில் கொடுங்க. அதே மாதிரி என்ன அழைப்புலாம் ரப்பு கிட்ட இருந்து வருதோ, அல்லாஹ் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் அழைப்பு தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிடுறான்ல, இதெல்லாம் அல்லாஹ் கூப்பிடுற அழைப்பு தான். இறைமறை குர்ஆனை புரட்டி என்ன கூப்பிடுறானான்னு பார்க்கணுமா இல்லையா? காலையில முழிச்ச உடனே கண்ணு திறக்கிறதுக்கு கசக்கிறதுக்கு முன்னாடி எவனாவது எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறானான்னு பாக்குறோம்ல. அந்த வியாதி இன்னைக்கு வியாபித்திருக்கா இல்லையா? ஆக்கிரமித்திருக்கா இல்லையா? அனைவர்களையும் அப்படியே கட்டி போட்டிருக்கா இல்லையா? ஒருத்தங்கூட இன்னைக்கு மெசேஜ் இல்லைன்னு வைங்க, மண்டை பிஞ்சிரும். நெட்டு ஆன்ல இருக்கான்னு பாக்குறான், உடனே மெசேஜே வரல, அப்படியே பிளாங்கா இருக்கு, ஒண்ணு கூட வரலன்னு உடனே சட்டுன்னு தட்டி பாக்குறான். அட நெட்டையே ஆன் பண்ணலையாப்பா, அதை ஆன் பண்ணுவா. பண்ணா அப்படி கிடுகிடுன்னு வந்து விழுது வரிசையா. பெருவியாதிகாரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல. பெருவியாதிகாரர்கள், அது யார் பெருவியாதிகாரர்கள்னா, வர்ற செய்தியை படிக்கவே மாட்டாங்க, வந்த உடனே 50 பேருக்கு அனுப்பி விட்டுறது தான். இது பெருவியாதிகாரர்கள் இருக்கு. அப்ப எனக்கு ஒரு செய்தி காலையில யாராவது அனுப்பல அப்படின்னா என்ன, மோத்தா போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? ஒரு பைய கூட அனுப்பலையே, ஹயாத்தா தானே இருக்கிறேன், ஒருத்தனும் மெசேஜ் அனுப்பலையே. கேட்கிறோமா, பாக்குறோமா இல்லையா? ஏதோ இடத்துல ஆக்கிரமி. சில பேர் கொஞ்சம் உடனே பாக்குறதா இல்லாட்டா கூட கொஞ்சம் கழிச்சாது பாக்குறோமா இல்லையா? வயசாளிகள் கொஞ்சம் கழிச்சாது பார்ப்பாங்க. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு கூட சரி இன்னைக்கு யாராவது செய்தி அனுப்பியிருக்கிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க. சின்ன வயசு பிள்ளைகள் உடனே பார்த்துருவாங்க, கொஞ்சம் வயசாளி லேட்டா பார்ப்பாங்க. சரி, ஒரு நாள்ல போனே தொடாத சீதேவிகள் யாராவது இருந்தாலும் சொர்க்கவாதி அப்படி யாராவது இருக்கிறாளா? போனையே தொட்டு பார்க்காத சீதேவி சொர்க்கவாதி யாராவது இருக்கிறாளா? எல்லாரும் தான். என் மவன் ரொம்ப நல்ல பிள்ளை, அமைதியா இருப்பான், வீட்டுல அடக்கமா இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போனை வாங்கி வச்சு உட்கார்ந்துருப்பான்னு அர்த்தம். அவன் இன்னைக்கு அப்படித்தானே வீட்டு நிலைமைகள். நாம போகும்போது வீட்டுல எதிர்பார்ப்பு கூட, நமது பிள்ளைகள். நாம போன உடனே பாப்பாமாரு போனா பிள்ளைகள் வீட்டுல எதிர்பார்ப்பு கூட. எதுக்கு? நம்மளை வரவேற்கவா? இல்ல, நம்ம கையில உள்ள போனை போடுங்க. எல்லாம் அப்படித்தானே நடக்குதா இல்லையா? எதுக்கு? ஏதாவது ஒரு செய்தி, எனக்கு யாராவது செய்தி அனுப்பியிருக்கிறானான்னு பாக்குறமே.
ரப்பு இறைமறையில என்ன கூப்பிட்டு செய்தி சொல்லி இருக்கிறானான்னு பார்த்தோமா? யாயுகல்லதீன்னு ஆமனுன்னு கூப்பிடுறான். யார கூப்பிடுறான்? என்னதானே கூப்பிடுறான்? நாம மூமீன்களாக இருந்தால், மூமீனாக இருந்தா நம்மள தானே கூப்பிடுறான்னு அர்த்தம். அப்ப நாம மூமீனாக இருந்தால் நம்ம அதை தொட்டு பார்க்கணும். ரப்பு இன்னைக்கு என்ன மெசேஜ் சொல்றான் எனக்கு? பெருமக்கள் அன்னைக்கெல்லாம் என்ன பார்த்தாங்க தெரியுமா? நானே பார்த்திருக்கிறேன். சில பெரியவங்க அவங்க ஆலிம்ஸாலாம் கிடையாது, ஹாபிஸாலாம் கிடையாது. ஆனா தர்ஜுமத்துல் குர்ஆனை வச்சிருப்பாங்க வீட்டுல. ஒரு காரியத்துக்கு போறோம் அப்படின்னா அப்படி எடுத்து படிச்சுட்டு போவாங்க. ஒரு செயலை செய்யலாமா வேணாமான்னா அவங்க அப்படியே குர்ஆனை திறந்து அப்படியே பார்த்து ஆயத்தை ஓதிட்டு அப்படியே பொருளை படிப்பாக. படிக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சாந்தமான ஒரு ஒரு நல்ல விசாலமான அழகான செய்தியா இருந்துச்சுன்னா சரி அந்த காரியத்தை தொடருவோம், அது செய்வோம் அப்படிம்பாங்க. வளமையா வியாபாரம் அதெல்லாம் நடக்கும். ஒரு இது முடிக்கணும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் லேசா எப்படி வந்ததுன்னா இன்னைக்கு வேணாம், அதை ஒத்தி வச்சுக்கிறோம், வேற வேலையை பார்ப்போம்னு பார்த்துருவா. ஒரு அக்ரிமெண்ட்டை முடிக்கணும், சரி இன்னைக்கு இருக்கட்டும் நாளைக்கு முடிச்சுக்குவோம் அப்படின்றவா. இறைமறை குர்ஆனோடு அவர்கள் உறவாடி கொண்டார்கள். யாயுகல்லதீன ஆமனோ யாயுகல்லதீன ஆமனோன்னு கூப்பிடுறானே, அவன் என்னதான் கூப்பிடுறாங்கிறதுக்கு நாம மூமினாக இருந்தால் அந்த உத்வேகம் வரும். நாம மூமின் தானே. அப்ப என்னைக்காச்சும் நம்ம ரப்பிட்டு யா அல்ல யாயுகல்லதீன ஆமனோன்னு என்னதான் கூப்பிடுறா? யா அல்ல நீ என்னதானே கூப்பிட்டு இருக்கா? நான் அவன்கிட்ட பேசியிருக்கிறோமா? அவன்கிட்ட பேசணும்ல. நீ என்னதான் கூப்பிடுற? யாயுகல்லதீன ஆமனோன்னு நான் மூமின் தானே, நீ என்னதானே கூப்பிடுற? உலகத்துல யாருகிட்ட பேசினாலும் கொஞ்ச நேரம் பேசினா அவன் ஒரு தொண வாயை பேசிட்டு வாயை மூடு வந்த உடனே ஆரம்பிச்சுட்டான், நான் ஸ்டாப் அப்படின்றான். ஆனா ரப்பு கிட்ட மாத்திரம் பேசாட்டா மட்டும்தான் அவன் கோவப்படுவான். மனுஷன் பேசுனா கோவப்படுவான், ரப்பு பேசாட்டா கோவப்படுவான். அவன் கூப்பிடுறான் நம்மள, அதை எடுத்து பார்க்கணும்ல. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், உங்களை அழைச்சா பதில் கொடுத்துருங்க, உடனே பதில் கொடுத்துருங்க. எதுக்கு தெரியுமா? அவன் கூப்பிடுறதே எதுக்குன்னு முத விளங்கிக்கங்கம்மா. அவன் கூப்பிடுறது எதுக்குன்னு விளங்கிக்கங்க. அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை கூப்பிடுறேன், என் ரசூல் உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் வான்னு கூப்பிட்டா இவன் நம்மள வேலைக்கு கூப்பிடுறானா விவகாரத்துக்கு கூப்பிடுறானான்னு யோசிக்கலாம். ஏதாவது 7:30 இன்னைக்கு எழுதி விட்டுருவான்னு தெரியல, சில பேர் அப்படி இருப்பான்ல, அந்த மாதிரி இருக்கான்ட்டு. ரப்பு கூப்பிடுறான், ரசூல் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? அவன்டே கேப்பமே, எதுக்கு யா அல்லாஹ் நீ என்ன எதுக்கு கூப்பிட்டா? ரசூலுல்லாஹ் கூப்பிட சொன்னா, எதுக்கு கூப்பிட சொன்னா? அவன் சொல்றான், லிமா யுஹ்யீக்கும், உங்களை ஹயாத்தாக்குவதற்கு, உங்களுக்கு எனர்ஜி தர்றதுக்கு, உங்களுக்கு சார்ஜ் தர்றதுக்கு, உங்களுக்கு நல்ல பவரை தர்றதுக்கு, உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்வை தர்றதுக்கு, உங்களை உயிரோட்டமா வைக்கிறதுக்கு. நீங்க அப்படி இருக்கணும். ஏன்னா ஏன் அடியார்கள் நீங்கெல்லாம், உங்களை உயிரோட்டமா வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன்கிட்ட சொல்ல கேட்டா, நம்மளே சொல்றோம்ல, ஒழுங்கா சொல்ல கேட்டோம்னா உருப்பட்டு இருப்பான். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இவன்லாம் என் சொல்ல கேட்ட பிள்ளைகள். அப்பமே நான் சொன்னேன், கேட்ட பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்ட்டு. சில பிள்ளைகள் பச்சை, இவன்லாம் அன்னைக்கே சொன்ன உருப்பட மாட்டான், அப்படிதான் கிடக்கான் அப்படின்னு. ஏன்னா பதிலே கொடுக்க மாட்டான், அவர் சொல்றதை கேட்கவே மாட்டான். பெற்றோர் சொல்ல கேட்காம ப்ரொஃபசர் சொல்றத கேட்காம இருந்தாலே உருப்பட மாட்டான்னா, ரப்பு சொல்றத கேட்காட்டா எவன் உருப்பட போறான்? எவன் சொல்ல கேட்டா உருப்பட மாட்டான். சொல்றோம்ல, அப்ப நாம ரப்பு சொல்றத கேட்கட்டா தானே உருப்படுவோம். என் டீச்சர் சொல்றத நான் கேட்கணும்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா புஇத்து முஅல்லிமாங்கற, நான் தான் டீச்சருக்கெல்லாம் டீச்சர் அப்படிங்கிறாங்க, நான் தான் ப்ரொஃபஸருக்கெல்லாம் ப்ரொஃபஸருங்கிறாங்க. நம்ம கண்காண தெரிஞ்ச குறிப்பிட்ட வருடங்கள் என்னக்காக பாடத்தை போதித்த இந்த ப்ரொஃபஸர் சொல்றதை, இந்த டீச்சர் சொல்றதை நான் கேட்கலன்னு நான் உருப்பட மாட்டேன்னு சொன்னா, டீச்சருக்கெல்லாம் டீச்சரான, ப்ரொஃபஸருக்கெல்லாம் ப்ரொஃபஸரான மகாபெரிய யூனிவர்சிட்டி கூப்பிடுது, பதில் சொல்ல மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா எப்படி உருப்பட முடியும்? அதுதான் சொல்றான், உங்களை உயிரோட்டமாக்குறதுக்கு தான் கூப்பிடுறேங்கிறான். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? தினம் தோறும் காலையில எந்திரிச்சு இந்த மெசேஜ் யாராவது அனுப்பியிருக்கிறானான்னு இதை தொட்டு தடவுவதற்கு முன்பாக, என் ரப்பு எனக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ சொல்றான்னு சொல்லி எடுத்து பார்க்கணும். பார்க்கலாமா? டெய்லி தொடரும். காலையில
தொழுதுட்டால் எடுத்து ஒரு ஆயத்துக்கான பொருளை பார்த்துருவோம், முடிஞ்சு போச்சு. என் ரப்பு என்ன கூப்பிட்டு இருக்கிறான், என்ன மெசேஜ் சொல்றான்னு பார்ப்போமே. குர்ஆனை தொடவில்லை என்றால் ரப்பு உங்களை கூப்பிடலன்னு அர்த்தம். குர்ஆனை தொடலன்னா ரப்பு உங்களை கூப்பிடலன்னு அர்த்தம், உங்ககிட்ட பேச விரும்பலன்னு அர்த்தம். இந்த உலகத்துல நம்மளோட பழகக்கூடிய ஏதோ ஒரு வகையில உறுதுணையா உபகாரம் இருக்கிற ஒரு ஆளு ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்து பேசாம இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் உலகத்துல ஒரு தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை. அதனாலதான் சில இறைமறை சொல்லும், மனைவி கணவன் இருவர்களுக்கு இடையில ஏதாச்சும் விவகாரம் வந்துச்சுன்னா அதை எப்படி சீர்படுத்தணும்னு சொல்லக்குள்ள அதுல ஒரு வழிமுறை என்ன தெரியுமா, பேசாம இருக்கிறதுன்னு. தன்னுடைய அந்த வெறுப்பை வெளிப்படுத்துறது, எடுத்த எடுப்புலயே ஓங்கிடுறது இல்ல, கொஞ்சம் விலகி இருக்கிறது, பேசாம இருக்கிறது. தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை என்ன தெரியுமா, கூடவே இருக்கிறாள் பேசாம இருக்கிறது தான் தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை. ரப்பு நம்ம கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தண்டனை, கொடுமையான தண்டனை இல்லையா? அப்ப நம்ம கை குர்ஆன் பக்கம் போகலன்னா நீ வேலை என்ன எது வேண்டாம்னு சொல்லிக்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப டைட்டான ஒர்க்கு, அப்படியே டென்ஷன், அதா இதா அப்படியா, எதை வேண்டாம் நீ சொல்லிக்கப்பா. பெருமக்கள் சொல்றாங்க ரப்பு உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பலங்கிறா. அவன் விரும்பினா என் நண்பன் என்னோடு பேச, தூரத்தில் இருக்கிற நண்பன் என்னோடு பேச விரும்பினால் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த போன் அது ரிங் ஒலிக்கும் என்றால் அல்லது வைப்ரேட் ஆகும் என்றால் அவன் என்னோட பேச விரும்புறான். அடி பாக்குறேன் என் நண்பன் எனக்கு போனை போடுறான், அதனுடைய தாக்கம் என் போனில் ரிங் ஆகவோ வைப்ரேட் ஆகவோ ஒலிக்கும் என்றால் என் ரப்பு என்னோடு பேச துவங்க ஆசைப்பட்டால் என் கல்பில் உசும்பல் ஏற்படும். அந்த கல்பு அத பக்கம் போய் சேரும், என் கல்பு தொட வைக்கும். அத வைப்ரேட் ஆனவன்னு என் கை தடவுதில்ல. ஆம், என் ரப்பு என்னோட பேச ஆசைப்படுறான்னு சொன்னா என் கல்பு அப்படி என் கைக்கு அப்படியே இஷாராவை கொடுத்து தூக்குறான்னு சொல்லும். அதனால ஒரு ஆயத்தாவது ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஆக குறைஞ்சது இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் அதை நசீபாக்கட்டும். நாம் உயிரோட்டமாக சரியான முறையில் நாம் வாழ்ந்து அவனுடைய சொல்லை கேட்டு அதை மதித்து அவன் வழியில், அவன் சொன்ன வழியில் இருந்து, அவன் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நெறிமிகுந்த பாதையில் அவர்கள் சொல்கிற உபதேசங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமது வாழ்வை சீர்படுத்திக் கொண்டால் நாம் வெற்றியாளர்கள். நாளை மறுமையில் இறை சமூகத்தில் அவன் அருகாமையில் இருக்கிற அருகதை நமக்கு கிடைக்கும். இந்த நோன்பு அவன் சந்திப்பையும் தருகிறது என்கிறார்கள். இறைமறை குர்ஆனையும் இந்த மாதம் சுமந்திருக்கிறது. அதோடும் நாம் குடிகொண்டு அவனோடு நாம் குடியிருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون والحمد لله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى على محمد يا ربي صل على